பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்டாலின் தூங்கி எழுந்ததும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை பற்றியே பேசுவதாகவும், பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன, பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா என வினா எழுப்பினார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று கூறியும் எடப்பாடி கூட்டணி வைத்தது ஏன் என திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த ராஜேந்திர பாலாஜி, நாட்டு நலனுக்காக, மக்கள் நலனுக்காக பாஜகவுடன் எடப்பாடி கூட்டணி அமைத்திருப்பதாக தெரிவித்தார். சொல்லக்கூடாது கத்திங் வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ்னு. என்ன பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா நான் கேட்கிறேன். அவர் யாரு? ஆமாங்க, கூட்டணி கட்சி பிரச்சனை நாங்கள் சொல்லத்தான் செய்வாங்க. எந்த பிரச்சனை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எங்களை பத்தி ஒரு சொன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு பிரச்சனை சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டு எங்க பூச்சாட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு. ஏன் கேட்ட நான் சொல்லுவேன். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததுல இருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதத்தினுடைய வெளிப்பாடுதான் முதலமைச்சருடைய பேச்சுக்கள்லாம். எங்களை பத்தியே தானே பேசுறாரு. உறவு எந்திரிச்சோட பேசுறதே அதிமுக பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு. இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறாரா? நம்ம நாங்களும் சொல்லலாம்ல, காங்கிரஸுக்கு நீங்க அடிமையா, காங்கிரஸ் திமுக அடிமையா? அதனால இது அவர் போடுகின்ற நாடகம். மொழி பிரச்சனை தூண்டுறது, இன பிரச்சனை தூண்டுறது, ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு தெற்க வடக்கு பேசுறது எல்லாம் தேர்தல் நேரத்துல திமுக கலைஞர் காலத்துல போடக்கூடிய ஒரு ஸ்டண்டு வேலை. அந்த ஸ்டண்டு இனிமேல் நடக்காது. அதிமுக விழிப்பா இருக்கு, பிஜேபி முழிப்பா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் விவரமா இருக்காங்க. அதனால ஆப்பு உறுதி அடிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை காலம்பூரா எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் இப்ப காங்கிரஸ் ஒரு தோல்ல உட்கார்ந்துட்டு பயணம் பண்றாங்க. அது எந்த வழியில சரி? எனக்கு தெரியவே என்னுடைய வாழ்க்கை அரசியல் ரீதியா பார்க்கும் போது காங்கிரஸ் கடுப்பு அவசரம் பண்ணாங்க. காங்கிரஸ் எங்க இருக்கோ எதிர்ப்பான நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க காங்கிரஸோட தான் கை விட்டுறாங்க. காலமும் சூழ்நிலையும் சூழ்ச்சியும் மாறிட்ட பொழுது தேசத்தின் ஒற்றுமைக்காக, தேச நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக, மாநிலத்தினுடைய நலனுக்காக அதிமுக எடுக்கின்ற முடிவு, எடப்பாடி எடுக்கின்ற முடிவு அருமையான முடிவு, அற்புதமான முடிவு.